ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முதல் முறையாக ஒரு ரோஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கான அருமையான பீஸை தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். அது நம்ம சாண்டி வந்து அதை சொல்லுவாப்புல. வாங்க சாண்டி. அந்தரிக்கு நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். ஏன் தெலுங்குல பேசுறேன்னு கேட்க மாட்டீங்களா? ஆமாம், என்ன புதுசாக தெலுங்குலலாம் பேசுகிறீங்க? ஆமாம், நம்ம இன்னைக்கு யாரோட படத்தை வந்து வறுக்க போகிறாங்கன்னா நம்ம மாண்புமிகு பாலையா கௌரியோட படத்தை வறுக்க போகிறோம். அதனால தான் அந்தரிக்கு நமஸ்காரம் தெலுங்குல ஆரம்பித்தேன். அப்படிங்களா? ஆமாம். என்ன படம்னு சொல்லிடுங்க. அதாவது இன்னைக்கு அகண்டா 2 படத்துடைய ரோஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அகண்டா 2வா? ஆமாம். அப்போ ஆமா அப்படியா? ஆமா. என்ன கதைன்னு நீங்க கேட்கறீங்க இப்ப தானே? ஆமா, அகண்டா 2ல கதை இருக்கா இல்லையா? இருக்கு, இதை சொல்றேன். கதை இருக்கா? ஆமா, இருக்கு. சரி, என்ன கதை சொல்லுங்க. அதாவது ஓப்பனிங்ல என்னைய ஆபீஸ் காட்டுறாங்க. ஓகேவா? அங்க ஒரு ஆபீசர் கிட்ட இந்த அகோரி பாலைய வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, அவர் கொலைகாரன்னு சொல்றாங்க. பெரிய ஆபீசர்லாம். அதுக்கு இந்த ஆபீசர் என்ன சொல்றாங்க? எதுக்கு அகோரியா இருக்காரு? அதாவது பார்ட் 1ல என்னன்னா 2 குழந்தை பிறக்கும். 2 குழந்தையும் ஒன்னா இருந்தா குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி ஒரு குழந்தை வந்து பிரிச்சு விட்டுருவாங்க. அது தனியா போய் அகோரி ஆயிடும். ஒருத்தர் மட்டும் இங்க இருப்பாரு. டபுள் ஆக்ஷன். ஓகே ஓகே ஓகே. ஒரு பாலையா இருந்தா கலக்கலா இருக்கும், இதுல 2 பாலையா. இதுல அந்த அகோரி பாலையா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய கொலை பண்ணிடுவாரு இந்த ஆபீசர் எல்லாம், தப்பு பண்ற ஆபீசர் எல்லாம். ஆனா அரெஸ்ட் பண்ணு சொன்ன உடனே இந்த ஆபீசர் என்ன சொல்லணும்? அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிடணும். இவர் வேலையை ரிசைன் பண்ணிடுவாரு. இவர் இதுக்கு தேவையில்லாம ரிசைன் பண்றாரு. இவர் ஏன் ரிசைன் பண்ற என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து கடவுள், அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவரை வணங்க மட்டும் தான் முடியும், அவரை நீங்க தொட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கும் அப்படின்னு. இம்பாசிபிள், உங்களால் அவரை ஒன்னும் பண்ண முடியாது மேடம். இயற்கை விரும்புற பிரளயம். இப்பவே தெரிஞ்சு போச்சு படம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. வாங்க இதுக்கப்புறம் மிச்சத்தையும் சொல்லுங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அடுத்த பாலையாக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு ஊர் இருக்குது, 4 ஸ்டேட் சேர்ந்து அங்க கஞ்சா இது பண்றாங்க. சரி, இதுல நீங்க நோட் பண்ணோம்னா அதுக்கு யார் தலைமை ஏற்கிறாங்கன்னா தமிழ் மக்கள். தமிழ் மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் கன்னட மக்களும் சேர்ந்து பண்றாங்களா, அது தெலுங்கு மக்கள் தமிழும் கன்னடாவும் சேர்ந்து பண்ணுது. ஆமா, நோட் பண்ணிக்கீங்க. இத வந்து கவர்மெண்ட் அங்க போலீஸே உள்ள போறதுக்கு பயப்படுது. ஆனா இந்த கலெக்டர் அம்மா யார அனுப்புறாங்கன்னா, பில்டப் எல்லாம் கொடுத்து இவரை இந்த உன்னூர் பாலகிருஷ்ணன் இருக்காருல்ல, அகோரியோட தம்பி, அவரை அனுப்புறாங்க. காரு அனுப்புறாரு. யார? பாலையா காரு. பாலையா. நான் கூட சாரி, அவர் தான் அனுப்புறாங்க. அவருக்கு போயிட்டு அங்க அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு கஞ்சாவை பத்தி ஒரு விழிப்புணர்வு எல்லாம் பேசுறாரு. படிக்கிற பசங்க கிட்ட ஷாப்னா இருக்கணும், புக் இருக்கணும், கஞ்சா இருக்கக்கூடாது அடிச்சு, அவங்க பாக்கெட்ல பேனா இருக்கணும், கையில புத்தகம் இருக்கணும், அவங்க மூளையில அறிவு இருக்கணும், அதை விட்டுட்டு கஞ்சா எதுக்குடா அடிச்சு. ஆனா நைட் வந்து இவர் என்ன பண்றாரு தெரியுமா? கஞ்சா அடிக்கிறாரா? இல்ல, சரக்கு அடிக்கிறாரா. உள்ள இறங்கலன்னா சாப்பாடு இறங்காதடா. அங்க மொத்தம் மாதிரியே பேசி. அருமையான ஹீரோ, அருமையான கண்டென்ட். அப்படியா? இருங்க, ஒன்னும் கண்டென்ட் ஆரம்பிக்கல. ஐயா இருங்க, சொல்லுங்க. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. சரி. அது வந்து ஒரு சயின்டிஸ்டா இருக்கு. சரி. அவங்க வந்து பயோஷீல்டுன்னு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க. சரி. இந்தியன் ஆர்மிக்கு கொடுக்கறதுக்கு. சரி. அதோட யூசஸ் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க என்ன காலமா இருந்தாலும் டயர்டாகாம வேலை செய்யலாம். கடும் குளிர், கடும் வெயில் எதுவும் வந்தாலும் ஆர்மி டயர்டாகாம அப்படியே ஆக்டிவா இருப்பாங்க. அது என்ன மிஷினா ஐயா? அது மாதிரி ஒரு மருந்து. அது அந்த ஊசி போட்டா ஒரு ரோபோட் மாதிரி வேலை செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லணும்? ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன், இதை நான் வந்து படிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். அந்த பொண்ணு என்ன சொல்ல தெரியுமா? சொல்லுங்க. ராமாயணத்துல இருந்து கண்டுபிடிச்சு. ராமாயணத்துல வந்து சயின்ஸா? அதை வச்சு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பயோஷீல்டு. ஆமா, ராமரு லக்ஷ்மணனுக்கு. இது சங்கி படங்க. புரிஞ்சு போச்சு. அப்படி இப்படி இருக்கா? புரிஞ்சு போச்சு. கண்டுபிடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களா? இப்ப வந்து வில்ல என்ட்ரி கேட்டுறாங்க. வில்ல வந்து சைனா வில்லன். சரி. சைனா வில்லனா? ஆமா, சைனா வில்லனால என்ன இருக்கும்? வைரஸ். ஆமா, இருக்கும். இதை நம்ம 7ஆம் அறிவிலே பண்ணிட்டோம். இவனுக்கு இப்பதான் பண்றானுங்க. இவங்க ஒரு வைரஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சரி.
அந்த வில்லன் பையனை வந்து இந்தியன் ஆர்மி வந்து சாவடிச்சிருது. சைனா வில்லனோட பையனே ஆமா. ஆமா, சைனீஸ் பார்டர்ல. அவன் வில்ல வந்து கேக்குறான், என் பையன் எத்தனை சோல்ஜரை சாவச்சு செத்தான் அப்படின்னு. இல்லைங்க, உங்க பையன் ஒரே அடியில் செத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒரே அடினா கேளுங்க, கத்தியில குத்தல, எதுலயும் குத்தல. நம்ம ஆர்மி மேன் வெறும் கையில தான் ஒரே அடி வச்சாங்க, அதுக்கு அந்த பையன் செத்துட்டான். என்னன்னு சொல்றீங்க? அவ்வளவு வீக்கா இருக்கான். ஆனா இது என்ன காமெடினா, அவங்க குடும்பம் தான் 100 வருஷமா அந்த பார்டரை பாதுகாக்கிறான், சைனாவோட. இவ்வளவு வீக்கா இருக்காங்க. அண்ணே, சைனா இருக்கா? சொல்றது கேளுங்க, ஓகேவா? இப்ப இந்தியாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வெறி வந்துருது, ஓகேவா? அதுக்கு ஒரு வில்லனை போய் பாக்குறாங்க, பயங்கரமான பில்டப்லாம் குத்து. அவர் 25 வருஷமா வந்து இந்தியாவை எப்படி அழிக்குதுன்னு ரிசர்ச் பண்ணிக்கிறாராம். சரி, ஓகேவா? பயங்கர பில்ட். அவர் போய் பார்த்தா பகவத்கீதை வச்சுக்கிறாரு ரூம்ல உட்காந்து, ஒரு ஹைடெக் சயின்டிஸ்ட் ரூம்ல உட்காந்து. இந்தியா அழிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டா, இந்தியாவை அழிக்கிறது என்ன பண்ணணும்னா முதல்ல கடவுள் நம்பிக்கை அழிக்கணுமா. இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் நம்பிக்கை தானே. அப்படியா? ஆமா, அப்படின்னு அந்த பகவத்கீதை படிக்கிற சயின்டிஸ்ட் சொல்றாரு இந்த சைனாக்காரன்ட்ட. இதுக்கு என்ன பண்றாங்க, இன்னொரு வில்லனை கூப்பிட்டு, நம்ம ஊர்ல இந்த கும்பமேளான்னு ஒரு இது நடக்கும் தெரியுமா? அங்க போயிட்டு அந்த மக்கள் குளிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துறாங்க. சரி, அங்க குளிக்கிறவங்க எல்லாம் மூக்குல வாயில் ரத்தம் செத்துறாங்க. அப்ப இவனுங்க என்ன பண்றாங்க, அங்க போய் மைக் போட்டு, பாருங்க நீங்க கடவுள் நம்பி வந்தீங்க, உங்களை கடவுள் காப்பாத்தவே இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க. மக்களும் கூட சேர்ந்து இல்ல இல்லன்னு கத்துறாங்க. கதையை சொல்லும் போதே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. இருங்க, அப்ப பார்த்த நாங்க இருங்க, முழுசா கேளுங்க. இது கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம், நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. நெட்ஃபிளிக்ஸா? ஆமா அண்ணே, நெட்ஃபிளிக்ஸ்ல நம்ம நல்ல படத்தை தான் பார்ப்போம். இது நல்ல படம்னு ஏமாந்து வாங்கிட்டாங்க. இருங்க, இதுக்கு மேலதான் கதையை ஆரம்பிக்குது, ஓகேவா? இப்ப வந்து அந்த பொண்ணு பயோஷீல்டுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிச்சுல, அந்த ஊசியை வச்சுதான் இவங்களை காப்பாற்ற முடியுமா? ஓ, ஓகேவா? சரி. இதை தெரிஞ்ச வில்லன் வந்து அந்த லேப இறங்கி அந்த பொண்ணை சாவடிக்க ட்ரை பண்றாங்க, ஓகேவா? அந்த பொண்ணு அந்த எடுத்துக்கிட்டு அவங்க டீச்சர் காப்பாத்தி அந்த பொண்ணை அமைச்சிடுறாங்க. அவங்க டீச்சர் செத்துறாங்க. அந்த டீச்சர் தான் ஹீரோயின். பொண்ணு வந்து லடாக் பார்டர் வரைக்கும் ஓடிடுது, சரியா? ஓடிடுது. அப்ப வில்லன் குரூப்பும் வந்துருது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, பாலைய தவம் பண்ணிக்கிருக்காரு 18 வருஷமா ஐஸ்ல. எதுக்கு? அவருக்கு வேலை இல்லைங்க, அதாங்க வேலை. அதனால தவம் பண்ணிக்கிருக்காரா. இந்த பொண்ணு கத்துற உடனே ஒரு ஐஸ் கட்டிலாம் உடச்சிட்டு வானத்திலிருந்து ஒரு எரிக்கல் மாதிரி வந்து விழுதாரு. எரிக்கல் மாதிரி, லைக் ஒரு நெருப்பு பந்து. சரி, யோ ஒரு சாமியா வாயில அப்படியா? ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு தெரியாது. வந்து விழுந்துட்டாரா. இவங்க வந்து புல்லட்லாம் அடிக்கிறாங்க. அவர் சும்மா கண்ணை முடிக்கிட்ட அப்படி சூளத்தை வச்சு அதை அப்படியே புல்லட்லாம் தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டு இந்த சூளம் இருக்குல்ல, ஆமா, சூளத்தை வச்சு ஒருத்தனை குத்தி தூக்கி இப்படி மிக்சி மாதிரி சுத்துறாரு. குத்தி தூக்கி போட்டாரா. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து திஷ்டி கழிக்கணுமா. அதுக்கு என்ன பண்றாரு, ஒரு வில்லன் இருக்காங்களா, அவன் தலையை இப்படி பிடிச்சி அவனுக்கு தலைகீழ தூக்கிட்டு, தலை இங்க இருக்கு, நரதிஷ்டி, பரதிஷ்டி, அந்த திஷ்டி எல்லா திஷ்டியும் போட்டு அந்த பொண்ணுக்கு சுத்தி இப்படி போடுறாரு. தலை செதறுது வில்லன் தலை. அதுக்கப்புறம் நிறைய பேர் ரவுண்டு கட்டாங்க. இப்ப என்ன பண்றாரு, கழுத்துல சூளத்தை வச்சு அப்படி சுத்தி விடுறாரு. அந்த மிக்சி பிளேடு சுத்து தெரியுமா, தேங்காய் அரைக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாரையும் அரைச்சி மொத்த பேரும் காலியாங்க, எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஒரு வில்லன் வராரு, ஒரு இன்னொரு கெட்ட வரி. அது யாருன்னா நம்ம மரகத நாணயம் ஆரியன். ஆமா, வராரு. அவரோட பிளாஷ்பேக்ல வந்து இவரு லோ பட்ஜெட் பில்லி ஷூட்டிங் எல்லாம் வைக்கிறாரு. சரி, அங்க வந்து பாலையா புந்து இவங்க ஆளுங்கெல்லாம் சாவச்சு இவரையும் அடிச்சு போட்டுறாரு. சரி, அப்ப இவரால அடிக்க முடியல. இப்ப கொஞ்சம் பவர்லாம் ஏத்திக்கின்னு ஒரு அருந்ததி வில்லன் மாதிரி ஒரு அகோர அதிபதியா வந்திருக்காரு. அந்த அளவுக்குலாம் சீன் இல்ல. ஏன்னா பாலையா நடந்து போன அச்சு இருக்குல்ல, அந்த அச்சையை இவரால் தொட முடியாது. அவர் சாமிங்க. சரி, சாமி அச்சு எப்படி மனுஷனால தொட முடியும்? பவரு. ஓ, பவரு. ஆனா வாய் வந்து பாலையை போட்டு பொழந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சைனா வில்லனுக்கு வந்து இவரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. இப்ப வந்து பாலையாவும் அந்த பொண்ணு பேசுறாங்க. பாலையா கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது, நம்ம பாட்டி செத்துட்டாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு. இவரு தவத்துல இருந்தார்ல, அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை, இவரு தான் வந்து கொல்லி போடணும்னு. ஏன்னா இவரு தான் மூத்த மகன், அதனால இவரால வர முடியாது இல்ல. இவர் வந்து அப்படியே அந்த தவத்திலே கம்யூனிகேஷன் பண்றாரு. இவரு தெரிஞ்சுது அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. இது சிவனுக்கு கேக்குது. சிவனும் அவங்க ஊருக்கு ஆந்திராவுக்கு போய் பாலையா மாறி போய் கொல்லி போடுறாரு. கொல்லி போட்டு போயிடுறாரு. அப்ப அவங்க அம்மா ஆவி அந்த சுடுகாட்டுல இருந்து எரிஞ்சு உடம்புல இருந்து ஏந்து வந்து கண்டுபிடிச்சிது. எனக்கு ஒரு டவுட்டு, சிவனு கொல்லி போடுறதுக்கு மட்டும் டைரக்டா வராரு. ஆமா, வருவாரு. அப்ப அந்த
கும்பமேளால குழந்தைங்க செத்தாங்களே, அதுக்கு ஏன் வரல? ப்ரோ ஐ டோன்ட் கேர். ஏன் வரலையா? யோ இதெல்லாம் பேசலாம் நம்மள ஆன்டி இந்தியன் சொல்லிடுவாங்கயா, வங்க ஏரியா. சரி, ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் நீ கேட்க கூடாது. சரி. அதுக்குதான் பாலையா இருக்கு. படத்துல லாஜிக்னு ஒண்ணு வேணுமே. யோ இது பாலையா படம், லாஜிக்லாம் இல்ல, ஒன்லி மேஜிக். மேஜிக். ஆமா, இங்க வாங்க அடுத்தது போவான். இப்ப இந்த கேக்குறாங்க சிவபெருமான் கிட்ட, நீங்களே வந்து எனக்கு கொல்லி போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என் பக்த ஆசையை நான் தான் நின்று பேசணும், என் பக்த வந்து உலகத்தை காப்பாத்துற பணியில இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவரு உலகத்தை காப்பாத்தல, பாலையா தான் காப்பாத்தி இருக்காரு. காப்பாத்துறாரா? டக்குன்னு கை தந்து காட்டுறாரு, பார்த்தா அஸ்தி இருக்குது, அவங்க அம்மா அஸ்தியா. இவர்தான் கடவுள் ஆச்சுல, கையை நீட்டினா அஸ்தி எப்படி வந்தது? ஐயோ இவர் கடவுளியா? கையை நீட்டினா வரும், வரானோ அதை எதுவுமே கரைச்சிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து கேக்குது, அது ஒரு அறிவார்ந்த பொண்ணா, அந்த பொண்ணுக்கு ஒரு 226 ஐக்கியூ இருக்குல்ல, அதனால அறிவா கேக்குது உங்க கடவுள் ஏன் காப்பாத்தலன்னு. ஆனா ராமாயணத்துல இருந்து கண்டுபிடிச்சு தற்கொலைத்தனமா பேசும், அது வேற விஷயம். சயின்டிஸ்ட். ஐயோ ஆமாயா, அதுக்கு இவர் சொல்றாரு, அதுக்குதான் கடவுள் உன்னை படைச்சிருக்காரு அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, உன்னை காப்பாத்துறதுக்கு என்ன படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்ல. ஆமா, உலகத்தை காப்பாத்துறது இவங்க வேலை. சரி, அதுக்கு வந்து இவரை படைச்சு விட்டுருக்காரு. அப்ப சிவன் என்ன பண்ணுவாரு? அவர் வந்து மேல இருந்து சர்வேலன்ஸ் பண்ணுவார், பிக் பாஸ். ஆமா, ஆல்வேஸ் வாட்சிங். அது வரை வண்டி இருப்பாரு. அப்புறம் இவங்க பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அங்க கடவுள் நம்பிக்கை இல்லாம முள்ளு எல்லாம் போட்டு கோயிலுக்கு எல்லாம் முடி வச்சிட்டாங்க. இவர் டென்ஷன் ஆகி போய் பூஜை எல்லாம் போட்டு இருக்காரு. அப்ப வந்து கேக்குறாங்க, அது கல்லு பூஜை பண்ணாத, கடவுள் இருக்காருன்னு கண்ணு முடியாது சொல்லணும். அதுக்கு வந்து இவர் ஒரு விளக்கம் தர்றாரு. ஒரு நண்பன் இருக்கான், அவன் உனக்கு போன் பண்ணா நீ போனை எடுக்கல, அப்ப அவன் பார்வையில நீ போனை எடுக்கலையா இல்ல செத்துட்டியா? உலகமாதான் வழக்கம் அது. ஏன் ஏடி குத்து டைலாக்னு தெரியல. அதாவது நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, நீ எனக்கு போன் பண்ணி நான் எடுக்கலன்னா நான் இருக்கேன்னு அர்த்தமா இல்ல செத்து போயிட்டேன்னு நினைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது கடவுள் வந்து நீ கண்ணால பார்த்தாலும் இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது, அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அறிவா சொல்றாரு கேட்டுங்க. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, சொல்லுங்க. இந்த இடத்துக்கு தான் நம்ம ஆதி அண்ணா வராரு, அகோர அறிபதி. வந்து ஒரு பிரயோஜனம் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரு, அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாரு பாலையா. போட்டு போயிட்டாரு. அப்ப இந்தியன் ஆர்மி வந்து சுத்தி வளைச்சிருது. இந்த மாதிரி நீங்க தற்குறித்தனம் பண்ணிக்கிருந்தீங்கன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை, நாங்க தான் சண்டை பண்ணோம். அதுக்கு அவர் சொல்றாரு, டேய் நான் ஆல்ரெடி யுத்தத்துக்கு தான் போய்க்கிருக்கேன், சூளத்தை தூக்கிட்டு உங்க பாஷையில சொன்ன சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு போறேன்டா அப்படின்றாரு. சூளத்தை தூக்கிட்டு சைனாக்கு யுத்தத்துக்கு போறாரு. ஆமா, அதாவது சொல்றாரு உங்க மனுஷங்களுக்கு தான் பார்டரு அப்படின்னு சொல்லிட்டு. யோ வீடியோ எங்க பாரியா, மனுஷங்க தான் பார்டரு. நீ போறதெல்லாம் பார்த்தா போர் அடிக்கிறேன். சொல்றேன், முடிச்சிடலாம் இருங்க. மனுஷங்களுக்கு தான் பார்டரு, நாங்க கடவுள் எங்களுக்கு பார்டர் கிடையாதுன்னு கிளம்பி போறாரு. பீரங்கில உருக்கி ஆட்டிக்கிட்டு சொல்லி தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. அங்கிட்டு போயிட்டு மிஷின் கண்ணு அந்த கண்ணு இந்த எல்லாம் அடிச்சு போட்டாப்ல. ஹியூமன் ரோபோட் வருது, அதையும் அடிச்சு பிரிச்சு பொடி மாஸ் மாதிரி போட்டுறாரு. அதாவது இந்த ஹியூமன் ரோபோட் எல்லாம் அடிச்சு போட்டாரு. அப்புறம் இந்த கரண்ட் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கு, அதை வச்சு முதல் முறையா பாலையை ஒரு 2 நிமிஷம் தடுக்கிறாங்க. இவர் ஈஸ்வரான்னு கத்துறாரு, சிவனுக்கு கைலாயத்தில் கேட்குது, அங்கிருந்து டான்ஸ் ஆடி பவர் கொடுக்குறாரு. 5 பாலையா வந்து எல்லாரும் அடிச்சு போட்டு இந்த வில்லங்கிட்ட டைலாக் பேசுறாரு. மலையில சுத்துற ஓனான திங்கிற நீ எங்க, மலைக்கு மலை கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ற நாங்க எங்க, உங்க விஞ்ஞான கண்டுபிடிப்பு எல்லாம் வந்து கடவுளோட இதுல இருந்தா வருது, ஐன்ஸ்டைனாவது நியூட்டனாவது மயிராவது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கிரிஞ்சி டைலாக் எல்லாம் பேசி இவனை சாவ அடிச்சுட்டு கிளம்புறாரு. பார்ட் 3ல வேணா ஏலியன் கூட வேணா சண்டை போடுவார், உலகத்தை காப்பாற்றுவாரு. ஆமா, இந்த காவியத்தை எடுத்தவர் வந்து போயபுட்டி சீனுன்னு ஒருத்தர், அவருக்கு ஆஸ்காரு எதனா கொடுத்து விடுங்க. அப்படியா? இது கண்டிப்பா கொடுப்பாங்க, ஏன்னா நமக்கு அர்த்தம் தெரியும். ஆஸ்கார்ல கொடுக்க மாட்டாங்க, நேஷனல் அவார்டு வேணா கொடுப்பாங்க. நேஷனல் அவார்டு கொடுப்பாங்களா? ஆமா. சரி, ஓகே. ஆல்ரெடி சில படத்துக்குலாம் கொடுத்துருக்கேன், ஏன் சொல்ல விரும்பல. இந்த படம் வந்து நீங்களே சொல்லுங்க. அதான் இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா மனசை கல்லாக்கிட்டு பாருங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் படத்தை தவிர்க்கிறது மிக நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா இது என்னது கேம்பா. இததான் வந்து தலை வந்து குடிக்கிறாரு. அவர் குடிக்கிறது கோலா. இந்த கஞ்ச பசங்க வந்து தண்ணி வாங்கி கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கடவுளே சொல்லிட்டாரு கேம்பா குடிங்க எனர்ஜியா இருக்கும்னு. அப்புறம் என்ன, கேம்பா தான் குடிப்போம், கேம்பா மட்டும்தான் குடிப்போம், குடிப்போம். இதை குடிக்கிறேன். இந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்றதே ஒரு உயிரை பணைய வைக்கிறது சமம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போய் கேம்பா குடிக்கிறேன். கேம்பா குடிங்க, எனர்ஜியா இருங்க. பாய். அப்படியா? பாய். பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.